Hi friends, welcome to Amman Shopping வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டசல் இயரிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஹெட் பின் ஒன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பீட் கேப்புங்க அது ஒன்னு எடுத்துர்க்கேன். சோ ரவுண்ட் பீட், அப்புறம் இயர் ஹூக் ஒன்னு, அப்புறம் silk thread, அப்புறம் இது மாதிரி எம்ப்ராய்டரி thread black கலர்ல எடுத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம silk thread வச்சு டசல் ரெடி பண்ணிரலாம். சோ அதுக்கு வந்து இப்படி நம்ம கையிலேயே வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்காக நம்ம ஒரு நோட் புக் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது ஈஸியாக இருக்கவங்க இந்த மாதிரி கையிலே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வராதவங்க நீங்கள் ஒரு நோட் புக்கில் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 500 டைம்ஸ் இது மாதிரி நான் சுற்றிக்க போகிறேங்க. ஏன்னா இந்த பீட் கேப் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். ஸோ அதனால் 500 கவுண்ட் தேவைப்படும். ஸோ ஃபைனலாக இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம அந்த பிளாக் கலர் த்ரெட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி அந்த த்ரெட்டை உள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. சப்போஸ் இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் யாராவதோட ஹெல்ப் கூட கேட்டுக்கலாம். கூட யாராவது ஒருத்தர் பிடிக்க சொல்லிட்டு கூட நீங்கள் கட்டிடலாம். நான் 500 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. கேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால. ஸோ நீங்கள் உங்கள் அந்த மாதிரி கேப்போட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான இயரிங், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணும்போது. நல்லா இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கோங்க. அந்த நாட் வந்து நம்மளோட த்ரெட்டில் சென்டர் பாயிண்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேப் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் அந்த ஹெட் பின்னை மாட்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து அந்த கேப்பில் உள்ளே நல்லா அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா இத்தனை த்ரெட்டும் வந்து அதுக்குள்ளே செட் ஆகணும். ஸோ கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ண வேண்டியதில்லை, 2 சைட்லேயும் நல்லா அப்ளை பண்ணால் போதும். இந்த மாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டராக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே உள்ளே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நல்லா இதை அப்படியே செட் பண்ணி கொஞ்சம் நல்லா விரித்து விட்டு நல்லா கரெக்டாக நிற்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு கோல்டன் பால் போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கம்பியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு ரவுண்ட் நோஸ் ப்ளையர் வச்சு ஒரு லூப் செஞ்சுட்டு அப்புறம் அதில் இயர் ஹூக்கை மாட்டிக்கலாம். ஸோ இதே மாடலை நீங்கள் ஸ்டட்டில் மாட்டி கூட பண்ணலாம், அது இன்னமும் கிராண்டாக வரும். ஸோ இந்த இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறக்குள்ள நமக்கு கீழே டசில்ஸ் காஞ்சிரும். ஸோ இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கணும். நல்லா மொத்தமாக அந்த த்ரெட் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கோங்க டைட்டாக லெஃப்ட் ஹேண்டில். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க.
ஸோ அவ்வளோதாங்க, கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் நீட்டாக செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோம்பு எடுத்து நல்லா சீவி விடுங்க. அப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் இருந்தால் கூட லைட்டாக வெளியில் காமிக்கும். ஸோ அதையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நீட் ஃபினிஷ் வரும் கீழே. கீழேயும் இந்த மாதிரி பிசுறு பிசுறாக இருக்கிறதையெல்லாம் ஈக்குவலாக வெட்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா கோம் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாகவும் செட் ஆகிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கோம் பண்ணி விடுறதுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இயர் ஹூக்கில் நம்ம அதை மாட்டிக்கலாம். இந்த இயரிங் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே மேக் பண்ணிடலாங்க. ஸோ வீடியோக்கு வேண்டி எனக்கு ஒரு 7.5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. இதோட பேர் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நீங்கள் வேர் பண்ணும்போது நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.